மூன்றாவது கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பாகம் 2. ஒரு ராஜாவுக்கு அவருடைய முத்திரை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தேவனுக்கு அவருடைய நாமம். அதை தவறாக பயன்படுத்துவது என்பது அவரையே அவமதிப்பதற்கு சமம். மனிதர்கள் நாவினால் செய்யும் பாவங்களை சிறியதாக கருதலாம். ஆனால் தேவன் அதை தம்முடைய பரிசுத்தத்திற்கு எதிரான நேரடி தாக்குதலாக கருதுகிறார். ஒருவன் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தும்போது அவன் தேவனையே கனவீனப்படுத்துகிறான். இதற்கு தேவன் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு வழங்குவார். இந்த உலக நீதிமன்றங்கள் ஒருவேளை நமது நாவினால் செய்யும் பாவங்களை தண்டிப்பதில்லை. ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்தத்தையும் கௌரவத்தையும் மிகவும் முக்கியமாக கருதுகிறார். தேவனுடைய நாமத்தை குறிப்பிடும்போது நம் இருதயத்தில் ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். தேவனின் நாமத்தை வீணாக்காமல் இருப்பதற்கான சிறந்த வழி அதை மகிமைப்படுத்துவதே ஆகும். பிறரிடம் பேசும்போது தேவனுடைய கிரியைகளை பயபக்தியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இப்போது சொல்லப்போகும் காரியம் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்குமா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தினால் நீங்கள் சுமந்திருக்கும் கிறிஸ்துவின் நாமம் அங்கே வீணாக்கப்படுகிறது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று தினந்தோறும் ஜிவியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாகிய பிதாவின் நாமத்தை ஒருபோதும் வீணாக்காதவர். அவர் பூமியில் வாழ்ந்தபோது பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதையே தன் மூச்சாக கொண்டிருந்தார். நம்முடைய நாவின் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தண்டிக்கப்பட்டார். நாம் இப்போது கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தேவன் நம்முடைய நாவினால் செய்த அசுத்தமான பேச்சுகளை மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றியுள்ளார். நம்முடைய அசுத்தமான நாமத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்தமான நாமத்தை நமக்கு தந்துள்ளார். இப்போது நாம் பிதாவினிடத்தில் அவருடைய நாமத்தினாலேயே தைரியமாகச் செல்ல முடிகிறது. எனவே நீங்கள் செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். இன்று நாம் மூன்றாவது கட்டளையை மீறாமல் இருப்பது என்பது இயேசுவின் நாமத்தை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறோம் என்பதில் அடங்கியுள்ளது. நாம் இயேசுவே என்று சொல்லும்போது அது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்மை மீட்க தம்மையே தந்த இரட்சகரின் மகிமையை நினைவு கூறுகிறோம்.